மயிலக்கா வந்ததுடி உன் காலைக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க. அங்கே தெரியுமா உனக்கு, சரவணன் வந்துட்டு அங்கே ஒரு பொண்ணோட பழகிட்டு இருக்கானா, அதை கேள்விப்பட்டியா நீயே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல, பாக்கியம் வந்து ஐயையோ இப்படி பண்ணிட்டானா அப்படின்னு சொல்ல, அவங்க அப்பா வந்துக்கிட்டு என்ன என்ன சொல்கிற நீ அப்படின்னாக்கா, அவங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்களா இல்லையோ, சரவணனே கல்யாணத்துக்கு எங்கள் மாமா அப்படிலாம் பண்ண மாட்டார், எங்கள் மாமா என் உசுரில் இருப்பார், ஏ போடி அங்கே தான் பேசிகிட்டு இருக்காங்க போய் பாரு அப்படின்னு சொன்னாக்கான். சுடரும் வந்து சொல்லுது, அங்கே பார்த்தேன் கோயிலுக்கு பக்கத்தில் வந்துக்கிட்டு இப்படி வந்துட்டு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு பொண்ணு அது அந்த பொண்ணு ஏற்கனவே கல்யாணம் முடிச்சதான், ஆனால் வீட்டை விட்டு வந்திருக்குதான், அவரோட மாமாவோட படித்ததான் பொண்ணு. மாமாவோட படித்ததா? ஆமாம் அப்படின்னு உடனே வந்துட்டு எல்லாம் போய் பார்த்தாக்கா, அங்கே அந்த பொண்ணு பார்த்து ஷாக் ஆகுது. மயில் அங்கே 2 பேரும் கையை பிடிச்சி பேசிகிட்டு இருக்காங்க, இல்லைனா க்ளோஸாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் அடுத்த கதையாக இருக்க முடியும்னு தோணுது. ஸோ இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு நம்ம கதிர் வந்துட்டு போய் பீச்சுக்கு கூப்பிட்டு போகிறாரு. பீச்சு 3ஆவது தடவையாக 6ஆவது தடவையாக பீச்சுக்கு கூப்பிட்டு போகிறாரு. 3 நாளில் அந்த பீச்சுக்கு கூப்பிட்டு போய் பீச்சை பார்த்துட்டு அந்த பொண்ணு வந்தோன்னு சந்தோஷப்படுறாரு. சந்தோஷப்பட்டு அங்கே பீச்சிலே வந்துட்டு இது ஒரு இது பண்ணுறாங்க, ஒரு ஒரு உண்டியல் எடுக்கிறாங்க, உண்டியல் போடுறாரு, அங்கே பாட்டு பாடுறாங்க. உடனே போய் நானே பாட்டு பாடுறேன்னு இந்த பொண்ணுக்கு, என் ஸ்பெஷல் பர்சனுக்காக பாட்டு பாடுறேன் அப்படின்னு ஸ்பெஷல் பர்சனை பாட்டு பாடுறாரு. அது என்னமோ தெரில, ஏன்னு தெரில, எனக்கு கதிர் நடிக்கிறது, அவங்க அப்பாவோட இப்போ எய்த்து நிற்கிறது அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்னமோ இந்த பொண்ணோட லவ் பண்ணுற சீன் மட்டும் ஏனோ தெரியும், ஒரு ஒட்டாமையே தெரியுது எனக்கு. தெரியல எனக்கு அது ஆக்சுவலாக அந்த இந்த 2 கப்பலையும், இந்த 2 பேர்த்தையும், இந்த கப்பலை எனக்கு ரொம்ப பிடிக்குது. 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறது எனக்கு பிடிச்சிருக்குது. ஆனால் ஏனே தெரில, அந்த கதிரோட நடிப்பில் ஒரு ஆர்டிஃபிஷியாலிட்டி இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு தெரியுது. இப்போ மனுஷன் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படின்னு தோணுனா கூட, இப்போ செந்திலும் மீனாவும் பண்ணுறதோ, இல்லை ஈவன் சரவண்கிட்ட மயில் பண்ணுறதோ அதெல்லாம் பார்க்க முடியுது, மற்றெல்லாம் பார்க்க முடியுது. ஆனால் இது என்னமோ இது அது ஈவன் அந்த பையன் பேர்னா குமார் வந்துட்டு இந்த பொருண்டை பண்ணுறது கூட எனக்கு இருக்குது. ஆனால் இப்போ என்னமோ இது ஒரு ஒரு 2 பேர்த்துக்கு ஒரு ஒட்டாமல் இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது. ஐ டோ நாட் நோ, தட்ஸ் நாட் தட் மைட் பி மை ஃபீலிங். உங்களுக்கு டிஃபராக இருக்கலாம், ஏனோ தெரில. அது வந்துட்டு ஒரு 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 இணைந்த இல்லாமல் ஒரு மாதிரி முரட்டுத்தனமாகவே இருக்கிற மாதிரி தோணுதான்னு தெரில. ஐ டோன்ட் நோ, எனிவே எனக்கு தோணுது அப்படி. அந்த பையன் வந்துட்டு லவ் சீனில் வந்து அவ்வளோ நல்லா பண்ணலையா, இல்லை இந்த இந்த அந்தனுடைய கேரக்டர் வந்து அப்படி பண்ண தடுக்குதா அப்படின்னு தெரில. எனக்கு அதை ரசிக்க முடியல. நான் இன்றைக்கி அழகு பார்த்தேன். அழகில் ஒரு பைக்கில் போகுது இந்த அக்ஷிதா பொண்ணு, செல்லம்மாவோட அந்த ஹீரோயின் இப்போ அக்ஷிதா பண்ணுறாங்க. அந்த பொண்ணு அது மலர் அப்படிங்கிற கேரக்டரை பண்ணுறாங்க. அந்த பொண்ணு வந்து புருஷனோட பைக்கில் போகுது. அந்த பைக்கில் போகிறது வந்துட்டு ஒரு ஒரு 2 நிமிஷம் சீனாக இருக்கும். அந்த சீனை என்னால் ரசிக்க முடிஞ்ச அளவுக்கு அதனால தான் சொல்கிறேன் நான். ஐ டு நாட் நோ, கதிர் மேலே இந்த கதிராக நடிக்கிற பையன் மேலே எனக்கு கோபமெல்லாம் இல்லை, அப்படிலாம் கிடையாது. ஏன்னோ தெரியல, அது ஒட்டலை அப்படின்னு தான் சொல்ல முடியுது. அப்புறம் பண்ணிட்டு ரொம்ப அவங்க காதலை காமிக்கிறாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிறத காமிச்சிக்கிறாங்க. அந்த பொண்ணும் பேசுது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவர் கடையில் இருக்கார். கடையில் வந்துட்டு சரவணன் வந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்கார். ஜாமான்லாம் கொடுத்துட்டோம். அந்த பொண்ணு ஜாமான் கொடுக்குற வரைக்கும் பொருட்களை க்ராசரி வந்துட்டு பேக் பண்ணி கொடுக்குற வரைக்கும் லைன்லேயே வெயிட் பண்ணிவிட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க, மனசு விட்டு பேசிக்கிறாங்க 2 பேருமே. எப்படியா அவங்க ஃப்ரெண்ட்லாம் இருக்காங்க, எப்படி இருக்காங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்காங்கன்னு பேசி, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் பேர்லாம் ஞாபகம் வச்சுருக்கிறியா அப்படின்னு சரவணன்கிட்ட கேட்கும்போதும், ஏன் நீ கடையில் இருக்கிற அப்படின்னு கேட்டால், கடையில் வந்துட்டு இல்லை இப்படிலாம் போயிட்டாங்க, அதனால் நான் கடையில் இருக்கிறேன், அப்பாவோட ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்புறம் இவர் வராரு. இவர் வந்துட்டு பேச்சை முடிச்சிடணும். இவர் வந்துட்டு, என்னடா கோயிலுக்கு போனியானா? ஆமாம் கோயிலுக்கு போனேன், வேண்டிக்கிட்டேன். என்னடா வேண்டிக்கிட்டேன் கோயிலுக்கு போய் அப்படின்னு கேட்டால், என்ன இல்லைப்பா கோயில்கிட்ட போய் அம்மா உங்கள் கோபம் குறையணும் அப்படின்னா, கோபம் ஆமாம் அம்மா வேண்டுதல் வச்சுருக்காங்க உங்கள் கோபம் குறையணுன்னு அப்படின்னு. அப்போ அவர் மனசுலேயும் சொல்கிறார், ஒருத்தையை நம்பி நான் வாழ்க்கை பூரா நடத்திக்கிட்டு இருக்கிறேன், அவள்கிட்ட சொல்லாமல் எதுவுமே செய்கிறதில்ல. ஆனால் அவள் வந்துட்டு ஒரு எதிரி வீட்டில் இன்னைக்கு ராஜி பிள்ளை நல்ல பிள்ளை தான், அதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க எவ்வளவு கேவலப்படுத்துவாங்க, எவ்வளோ பண்ணாங்க, அந்த வீட்டு பொண்ணை நம்ம கல்யாணம் முடிச்சு வைக்கணும் நம்ம பயலுக்கு அப்படிங்கும் போது என்கிட்ட சொல்லியிருக்கணும் தானே, அது சொல்லலைங்கிறது எனக்கு கோபம் அப்படிங்கிறத அவர் வெளிப்படையாக சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். உடனே அந்த சொல்கிறான், இல்லைப்பா இதான் குறைச்சிக்கலாம்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு, குறைச்சிக்கலாம் முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, ரெண்டாவது சொன்னப்போனால் அப்பா அம்மா பிரச்சனையில் பிள்ளைங்க தலையிட வேண்டாம் அப்படிங்கிறத வந்துட்டு நாசூக்கா சொல்கிறதும் நமக்கு நல்லா தான் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் பெரிய கொடுமையான சமாச்சாரம். என்ன ஆகுதுன்னா, இவங்கெல்லாம் வந்துட்டு இப்போ இந்த 2 பேரும் திரும்ப எதேச்சியாக மீட் பண்ணிக்கிறாங்க. அந்த பொண்ணும் நம்ம சரவணனும் எதேச்சியாக மீட் பண்ணாங்க. 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கிறத இவங்க பார்த்துறாரு. இப்போ நம்ம மயிலோட அப்பா என்ன இப்படி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கனாங்க. வந்துட்டு மாப்பிள்ளை அப்படின்னாக்கா, யார் நீ, என்ன பேசணுங்கண்ணா, போ கிளம்பு போ அப்படின்னு கட்டி விட்டுறான். அந்த பொண்ணுக்கு இது யாருங்க அப்படின்னு, என் ஒய்ஃபோட முன்னாள் ஒய்ஃபோட வீட்டு அப்பா தான்.
ஏன் அவ்வளோ கோவம்னு, அவ சும்மா திருடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதைய பூரா சொல்றாரு. எல்லாத்தையும் பொய், எல்லாமே ஃப்ராடுத்தனம் அப்படின்னு. உடனே அந்த பொண்ணு சொல்லுது, எனக்கும் அதே தான் பிரச்சனை. எல்லாமே பொய், எல்லாமே ஃப்ராடுத்தனம். வேறு வேலை இருக்குது, வேலை இல்லை, வேலை இல்லை. அப்படி இல்லாத ஒரு மனுஷன் தண்ணியை போட்டு வந்து வீட்டில் வர்றதும், சலம்புறதும், தன்னப்படுறதும், அதனால் எனக்கு அவனை பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் வி ஆர் ஆன் த சேம் போட் அப்படின்னு 2 பேரும் ஃபீல் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இவர் கோவமாக போகிறாரு, வந்து இப்படி மானத்தை வாங்கிட்டான்னு சொல்லிட்டு போய் பாக்கியம் தெரியுமா உனக்கு, அங்கே ஒரு பொண்ணோட பேசிகிட்டு இருக்காரு மாப்பிள்ளைன்னா மாப்பிள்ளை நம்ம மயிலோட வீட்டுக்காரர் தான் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு. அப்படியா அப்படின்னு. ஆமாம், ரொம்ப க்ளோஸாக பேசுகிறாரு, அந்த பொண்ணை வச்சுட்டு என்னை ரொம்ப கேவலமாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு சொல்கிறார், அப்படிலாம் மாமா பேச மாட்டார் அப்படின்னாக்கா. மாமா பேச மாட்டார், அவர் தான் பேசினார், அவர் தான் சொன்னார், என்னை மனுஷனாக கூட மதிக்கல அவர் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோடனே எப்படி மதிப்பாங்க, அவன் கடையிலே திருடிட்டுனாக்கா, அவன் கடையிலே திருடிட்டு அவங்க கடையிலே பொய் சொன்னினாக்கா அப்போ மதிப்பாங்களா? நகையை வந்துட்டு 80 பவுன் நகையை போட்டேன்னு சொல்லி போலீஸில் போட்டிங்களே, அப்புறம் எப்படி உன்னை மதிப்பாங்க? கொண்டு போய் ஜெயிலில் வச்சிங்கல்ல, ஜெயிலில் வச்சு குடும்பத்தோடு ஜெயிலில் வச்சிங்கல்ல, அதுவும் அரசி வரைக்கும் சின்ன பிள்ளை, அது என்னையோட சின்ன பிள்ளை, அது அதை கொண்டு ஜெயிலில் வச்சிங்கல்ல, அப்படின்னா இப்படி மன்னிப்பாங்க? அப்படி தான் பேசுவாங்க அவங்க. நீங்கள் பண்ண தப்பு வந்துட்டு தப்பை ஒத்துக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசுனா, ஏய் உங்கள் அக்கா மாதிரியே நீ ஆயிராத அப்படிங்கிறாங்க. உடனே மயில் வருது, மயில் வந்து என்ன அப்படின்னாக்கா, இப்படி போயிடுச்சுடி, எல்லாம் போச்சு, எல்லாம் தலைவர் போச்சு, இன்னும் என்னைக்காவது நீ போய் சேர்ந்துருவேன்னு பார்த்தேன், உனக்கு எங்கே, நான் பெத்த பிள்ளையா நீ, உனக்கு வந்து சாமர்த்தியம் இருக்குதா, இன்னும் போய் ஒட்டி இருக்க வேண்டாம், இப்போ பாரு இன்னொருத்தி வந்துட்டாலாம், என்ன நடக்குது, என்னது இன்னொருத்தியா, எங்கள் மாமா அப்படிலாம் கிடையாது, யாராவது தெரிஞ்சவங்கள்ட்ட பேசிகிட்டு இருப்பார், அப்படிலாம் இல்லை, தெரிஞ்சவங்கள்ட்ட பேசினா தான் அவங்க முன்னாடி வந்துக்கிட்டு உங்கள் அப்பா அவமானப்படுத்தினாரா அப்படின்னு நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு அந்த பிள்ளை ஓடுது. போய் பார்த்தா அவங்க நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு பார்த்தோன்னா வந்துட்டு இந்த பிள்ளை கடுப்பாகி வந்துட்டு அழுகையும் கண்ணீருமா வந்துட்டு மாமா அப்படின்ட்டு போகுது. ஏய் எங்கே வந்த நீ அப்படின்னு. உடனே இதான் மயிலா அப்படின்னு. ஆமாம் தான் மயில் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன. உடனே வந்துட்டு மயில் வந்து மாமா என்ன மாமா என்ன நடக்குது மாமா எல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் இந்த பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டீங்க, எங்கள் அப்பா அம்மாலாம் சொல்கிறாங்க, நான் நம்பவே இல்லை அப்படின்னு. ஏன் பேசுகிறது நான் தப்பா உனக்கு? பேசுகிறது தானே, நடுரோட்டில் தானே பேசிகிட்டு இருக்கேன், எல்லாருக்கும் தெரிய தானே பேசிகிட்டு இருக்கிறேன் நான் ஒன்றும் பொய் சொல்லலையே, மிரட்டலையே, உருட்டலையே, என்ன பண்ணலையே நான், எனக்கு என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு. உடனே வந்துட்டு இல்லை மாமா, நீங்கள் வந்துட்டு எப்படியும் என்னை பார்க்க நீங்கள் யார், விவாகரத்து அப்படி இந்த பிள்ளையை தான் கல்யாணம் முடிச்சுட்டு, ஆமாம் இந்த பிள்ளையை தான் கல்யாணம் முடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு ஷாக்காகி நிற்க, ஆமாம் என்னடி பண்ணுவேன், எனக்கு பிடிச்சதை கல்யாணம் முடிச்சுப்பேன் நான், உன்னைய மாதிரி ஒரு ஃப்ராடு குடி நடத்தணும்னா குடித்தனத்தை நான் வெக்கப்படுறேன், நான் வேதனைப்படுறேன், ஏதோ எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்கன்னு கல்யாணம் முடித்தேன், உனக்காக எங்கள் அப்பா அம்மாவுக்காக உன்னோட சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன், இப்போ தான் இல்லைனா இப்போ சில நீ என்ன பேசுகிற அப்படின்னா, மாமா நீ இல்லைனா செத்து போயிடணும், செத்து போடி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் எங்கள் வீட்டில் சாகாத உங்கள் வீட்டில் செத்துப்போ அப்படின்னு சொல்ல இந்த பொண்ணு கோவிச்சிட்டு ஓடுது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை வந்துக்கிட்டு பாண்டியனோ இல்லை வந்துட்டு மீனாவோ பார்த்துட்டு வந்து கேட்க போகிறாங்க. என்னங்க மாமா, ஏன் மாமா அப்படி போய் அவர்கிட்ட பேசுகிறீங்க, நீங்கள் எதுக்கு இப்போ என்ன கல்யாணம் முடிச்சுக்க போகிறீங்களா அப்படின்னா, இல்லை அவளை கோவப்படுத்துதா சொன்னீங்களா, உண்மையிலே உங்களுக்கு மனசில் இருக்குதா அப்படின்னு கேட்டாக்கா சரவணன் யோசிக்க ஆரம்பிப்பான். அப்படிங்கிறது தான் கதையில் நடக்க போகுது.